இன்றைக்கி நம்ம சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சுண்டலை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு குக்கரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒழிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு கப் எடுத்துக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயிட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சு வெங்காயத்தை இதோடு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சுண்டலை விசில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தா நல்லா வெந்துருச்சு சுண்டல். பாருங்கள், நல்லா நசுக்கி பாருங்கள். அது எவ்வளோ அழகாக சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதில் பாதி சுண்டல் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை ஒரு மத்து போட்டு இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். 1-2 நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். மீதி பாதி சுண்டலை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வணங்கிருச்சு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. இதையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இந்த வெங்காயம் தக்காளியையும் தேங்காயும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது வெங்காயத்து கூடயும் சேர்த்து செய்யலாம். நான் தனியாக இதை வணக்கிக்கிட்டேன். இது ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயணும். சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரியணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு இப்போது அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு இதிலே சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச சுண்டலி இதோட சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம்.
2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம். இது கறி குழம்பு டேஸ்ட்டில் எதுவும் இருக்கும். வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நசுக்கி வச்ச சுண்டலையும் இதோடய சேர்த்திக்கலாம். சுண்டலை சேர்க்கும்போது கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துடும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இந்த டைமில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டு எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலை, நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு குழம்பு. நல்லா பாரு கெட்டி பதத்துக்கு நல்லா இருக்குது. இப்போது அரைச்சி வச்ச தேங்காவும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், சுவையான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சுட சுட சாப்பாட்டுக்கு இதை போட்டு செஞ்சு சாப்பிடும்போது கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இது எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும்